ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 5 டேஸாக வீடியோ போடல, ஏன்னா கோல்டு ஃபீவர் வந்துருச்சு. தொண்டை வாய்ஸ் கேட்டாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ காலையில் பாப்பாவுக்கு வந்து பால் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அன்றைக்கி வந்து கோல்டு தான், அதனால் லேட்டாக தான் எழுந்திரிச்சு தான் பால் கலக்கி கொடுத்துட்ருக்கேன். அடுத்து இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசால் தான் செய்யலாம் அப்படின்ட்டு பூரிக்கும் மாவு வந்து பிசைய போகிறேன். நான் எப்படி மாவு பிசைகிறேன் அப்படின்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 1 கப் வந்து கோதுமை எடுத்திங்கன்னா 1.5 கப் வந்துட்டு மைதா எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு ரவை, அடுத்து இன்னும் 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் அளவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து அதையும் வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த பிசைகிற டைம்லேயே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. கொதிக்கணும்னு இல்லை, நல்லா ஒரு கை பொறுக்கிற சூடு இருந்தாலே போதும். இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். நீங்கள் கூல் வாட்டரில் வந்து பிசைஞ்சு எடுத்திங்க அப்படின்னா அவ்வளோ வந்து சாஃப்டாக வராது. நீங்கள் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கனாவே கொஞ்சம் நேரம் பிசைய நல்லாவே சாஃப்டாக வரும். நீங்கள் வேணால் பாருங்கள், மாவு பிசையும் போதே வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக வரும். அப்புறமா நம்ம ஆயில் வந்துட்டு மேலாக்க தடவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக ஆயில் வந்து அது மேலே தடவிட்டு ஒரு கவரில் போட்டு வச்சு அதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கலப்புறம் வந்துட்டு பாத்திரம் கழுவாமல் இருந்தேன், அதையும் கழுவிட்டு உருளைக்கிழங்கு மசாலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரி வந்து சுட்டு போட்டோம் அப்படின்னா சூடாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாகிடும். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, அதுக்குள்ளே மாவு வந்து தேய்ச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அந்த பாதி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன பூரியாகவும் சுடலாம், பெரிய பூரி. இதுக்கு வந்து சின்ன பூரி சுட்டிங்கன்னா ரொம்ப உப்பலாக அழகாக வரும். நீங்கள் பெருசாக சுடும் போது வந்து கொஞ்சம் உப்பலாக வர்றதுக்கு லேட் ஆகும். இது வந்து எவ்வளோ அழகாக உருண்டையாக உப்பலாக வருதுன்னு பாருங்கள் இந்த பூரி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக அந்த ரவை சர்க்கரை எல்லாம் போடும்போது செம்ம சாஃப்டாக இருக்கும். அது நீங்கள் சுடு தண்ணியில் பிசையும் போது ரொம்பவே சாஃப்டாக அந்த உப்பலாக அழகாக வருங்க. நீங்கள் மதியம் வரைக்கும் கூட அந்த உப்பல் அப்படியே இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். நாங்கள் அன்றைக்கி நைட்டு வரைக்குமே இதே தான் வச்சு சாப்பிட்டோம். காலையிலையும் பூரி செஞ்சுட்டோம், மதியமும் பூரியை செஞ்சு சாப்பிட்டோம். சண்டே வந்துட்டு அன்றைக்கி லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சனால லேட்டாகவே சாப்பிட்டோம். அவருக்கு லீவ் வேறு, அதனால லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாகவே சமைச்சு லேட்டாக சாப்பிட்டோம். அப்புறம் அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தனால நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா கடைக்கு போனோம். அம்மா கடைக்கு போகும்போது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், மழை தூறிட்டு இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம நல்லா வந்துட்டு தட்டி வச்சுருக்கோம்ல, அதை தேய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நீங்கள் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அமுத்தி விடுங்க. அப்போ தான் உப்பெல்லாம் வரும். நீங்கள் சும்மா அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே தட்டையாகவே இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக உருண்டையாக வராது. நீங்கள் நல்லா அமுத்தி விட்டுட்டு ஃபுல்லாக அந்த எண்ணெய் வந்து படுற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உப்பெல்லாம் சூப்பராக வருங்க பூரி. எல்லா பூரியுமே இந்த மாதிரி சூப்பராக வரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். அப்புறம் இந்த மாதிரி உப்புலாம் வந்தாலே பூரி சாப்பிடாதவங்க கூட பூரி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஆசை வந்துடும். எனக்கு பூரினாவே பிடிக்காது. பூரினா பிடிக்கும், ஏன் சாப்பிட மாட்டேன்னா காலையிலையும் சரி, நீங்கள் எப்போ வந்து ஆயில் ஐட்டம் சாப்பிட்டாலும் எனக்கு கொஞ்சம் தலை சுற்றிடும். அன்னைக்கும் அதே மாதிரி தாங்க. சரி நல்லா உப்பெல்லாம் அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் ஒரு 2 பூரி தாங்க சாப்பிட்டேன். அது 2 பூரிக்கே கொஞ்சம் நேரம் முடியல. அப்புறம் சுடு தண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் உடனே போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறமா தான் கொஞ்சம் சரியாக இருந்தது. இப்போ நாங்கள் 3 பேருமே வந்து சாப்பிட்டு பாப்பாவுக்கு லேட்டாக சாப்பாடு கொடுத்தனால பசி எடுத்துச்சு. அதனால் அழுந்துட்டு இந்த அப்புறம் செய்கிற சுட்டு அவளுக்கு பூரி ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு அவரும் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டார். இப்போ ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து அம்மா கடைக்கு வந்து போயிட்டு கொஞ்சம் வெளியே வேலையாக போயிட்டு வந்துட்டோம். அதை நான் எடுக்க முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.